புரட்சி பாரதம் கட்சியினுடைய அவசர ஆலோசனை கூட்டம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இங்கே நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். கூட்டணி பற்றியும் அதிமுகவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த புரட்சி பாரதத்திற்கு கடைசியாக ஏமாற்றம் அளித்திருக்கிறது என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்கே வருத்தமாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். உண்மையும் கூட தான். ஆகவே ஆரம்ப காலகட்டத்திலேயே பேசுகின்ற போது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மனநிலை மாறி இருக்கும். கடைசி நேரத்தில் கைவிரித்த காரணத்தினால் நம்முடைய நிர்வாகிகள் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு கொந்தளிப்போடு, வருத்தத்தோடு, ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கே பரிமாறப்பட்டு இருக்கிறது. இதை நாங்கள் பரிசீலனை செய்து 2 நாட்களிலே அதிமுகவில் கூட்டணி தொடருமா அல்லது அதிமுகவிலிருந்து வெளியேறி விடுவோமா அல்லது வேறொரு கட்சியோடு கூட்டணியில் சேருவோமா என்பதை 2 நாட்களிலே நாங்கள் இதே போல செய்தியாளர்களை சந்தித்து எங்களுடைய முடிவுகளை வெளியிடுவோம். எந்தெந்த கட்சிக்காரர் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணிக்கு அழைப்பாங்க? அது வியாமரியா பராபரிமான்னு சொல்ற மாதிரி தான். எங்களுக்கு எதுவும் தெரியல என்ன காரணம், ஏன் அப்படின்னு. என்ன இதுல இடையில என்ன நடந்தது, என்ன சதி நடந்ததுன்றது தெரியல. நம்பிக்கையோடு இருந்தோம், இப்போ நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நிர்வாகிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க? கொஞ்சம் பேர் வந்து அதிமுக கூட்டணிலேருந்து வெளியே போயிடலாம், நம்மளுக்கு நம்பிக்கை, அவங்கள நம்பி இருந்தோம், அது அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் புதிய கட்சி கூட போனால் என்ன அப்படின்ற கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் தனித்து நிற்கலான்னு சொல்லிக்கிறாங்க. 3 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி தான் 2 நாளில் நாங்கள் முடிவடைவோம். சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எண்ணங்கள் முன்னாடியே இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருப்போம். அது வாய்ப்பு இல்லை, அதோடு முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். நேற்று கடைசி நேரத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கனால அதுக்காக வந்து எங்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கத்தை வந்து யாருக்கும் நாங்கள் தார்வார்த்தை தர முடியாது. இப்ப நீங்க ஒரு வகையில அதிமுக கூட்டணியிலிருந்து விலகும் பட்சத்துல நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க, இரட்டையாள சின்னத்தில் நின்று அந்த பதவியை ராஜினாமா செய்யறதுக்கான முடிவும் இருக்குமா? ஒரு வகையில தேவைப்படும் நேரத்தில் நாங்கள் அதை ராஜினாமா செய்வதற்கு கூட தயங்க மாட்டோம். தனித்து நிக்கிற மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுப்பீங்களா? இப்போ திருவள்ளூர்ல தான் நிற்கணுன்றது இல்லை, எங்க வேணாலும் நிற்கலாம்ல, எங்க வேணாலும் நிற்போம். இல்லை, திருவள்ளூர் மாவட்டம் வந்து புரட்சி பாரத கட்சியினுடைய துவக்க இடம். அதனால புரட்சி பாரத கட்சி வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப அதிகப்படியான வாக்கெடுப்புகள். சென்னைன்னா கோயம்புத்தூர் கண்ணாண்டியா இருக்குது, சென்னை இருக்குது, பக்கத்துல பெரும்புதூர் தொகுதி இருக்குது, காஞ்சிபுரம் தொகுதி இருக்குது, அரக்கோணம் தொகுதி இருக்குது. இதெல்லாம் கூட பக்கத்து மாவட்டங்கள் தானே. அங்கெல்லாம் கூட நாங்கள் நல்லா தானே சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கே வேணாலும் நிற்போம். ஆனால் இப்போ இல்லை 10 பேர் நிற்போம், ஒரே இடம் தான் நிற்கணுன்றது ஒன்றும் இல்லையே. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து அதிமுக கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதுதான் சொல்கிறோமே. இன்னைக்கு எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்தெல்லாம் வந்து நாங்கள் அதை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் 2 நாளில் நாங்கள் உங்களை மறுபடியும் செய்தியாளர்கள் கூப்பிட்டு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் மீண்டும் அதிமுக உங்களை அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் என்ன, உங்களுடைய முடிவு என்ன? பரிசீலனை பண்ணுவோம். தொடக்கம் முதலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 தொகுதி கேட்டீங்க, அப்புறம் 2 தொகுதி கேட்டீங்க, ஒரு தொகுதி. அப்படி இல்லை, 4 தொகுதிலாம் கேட்கல, கரெக்டாக 3 தொகுதி தான் நாங்கள் கேட்டோம்.
மூணு தொகுதி கேட்ட மூணுல எங்களுக்கு ஒரு 2 பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னோம். கடைசியா சரி ஒன்று கிடைச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று, மூணுல ஏதாவது ஒன்று அப்படித்தான் சொன்னோம். இப்போ அதிமுக கூட்டணியில முன்கூட்டியே முதல்லயே தொகுதி கேட்காதவங்களுக்கும் தொகுதி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி கொடுத்துருக்காங்க, எஸ்டிபி கொடுத்துருக்காங்க. நீங்க தொடக்கம் முதலே ஒரு மாநாடு நடத்தி அதன் மூலமா நீங்க செல்வாக்கு காட்டி உங்களுக்கு இந்த தொகுதி மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இல்ல யாராவது உள்ளடி வேலை பாக்குறாங்களா? அதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. சந்தேகத்தை கிளப்புது. யாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதிமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்க அதிருப்தி காரணமா பாஜக கூட்டணிக்கு போறதா ஒரு பரவலா பேச்சு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அது யாரு சொல்றது? அதை நாங்க தானே சொல்லணும். அந்த மாதிரி நாங்க இன்னும் அது சொல்லவும் இல்லை. அது அந்த மாதிரி நாங்க யார்கிட்டயும் பேசவே இல்லையே. அப்ப உறுதியா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு நிலைப்பாடுலாம் வாய்ப்பு இருக்கா உறுதியா? பாஜக ஏன்னா பாஜக இன்னைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? அதுதான் 2 நாள்ல நாங்க முடிவு சொல்லிடுறோம். 2 நாள்ல கண்டிப்பா எங்க முடிவை நாங்க சொல்லிடுவோம். சார், மீண்டும் அடுத்து வர காலகட்டத்துல 2026 சட்டமன்ற தேர்தல உங்களுடைய கட்சி இந்த மாதிரி நீங்க போய் ஒரு கட்சிக்கான கூட்டணி வச்சு நீங்க போராடக்கூடிய உங்களை தனிப்பெருமை காட்டுறதுக்கான முயற்சி மேற்கொள்வீங்களா? இருக்கலாம். இப்போ ஏமாந்த மாதிரி நாங்க இன்னொரு முறை எதிர்காலத்துல நாங்க ஏமாற மாட்டோம். அதுக்கு நாங்க இனிமேல் எங்களை நாங்க தயார்படுத்திப்போம். ஆனா அதிமுக 10 ஆண்டுகளாக அதிமுக நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்தி வந்திருக்கீங்க. இந்த முறையில இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுறதுக்கு யாரு காரணமா நீங்க குற்றச்சாட்டுறீங்க? யாருன்னு நம்ம கரெக்டா நேரடியா சொல்ல முடியாதுல்ல. யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? பட்டியலினத்தின் செல்வாக்கு நிறைந்த இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல தனிக்குன்னு ஒரு தொகுதியை ஒதுக்காத அதிமுக நிலைப்பாட்டிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு கட்சி தொண்டர்கள் அனைவரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கும்? அதுதான் சொல்றோம். அவங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது முடிவை நாங்க முக்கிய நிர்வாகிகள் 2 நாள்ல நாங்க ஆலோசனை பண்ணி முடிவு. நன்றி.